தோல்வி வருகிற போதும் சுடர்முகத்தோடும் தூக்கி இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை சொல்ல வேண்டும் என்றால், தோல்வி வந்தால்தான் அதை தூக்கி எறிந்துவிட்டு களத்திற்கு ஓடி வந்து நிற்கக்கூடிய வகையில் எப்போதும் இல்லாத வகையிலே இவ்வளவு உற்சாகமாக நம்முடைய தோழர்கள் எதுவரை கிடக்கிறார்கள் என்று நான் இடத்திலே சொல்லிக் கொண்டு வருகிற போது என்னுடைய விழிகளிலே நீர் தரையிட்டது. அது கவலையினால் வந்த நீர்த்துளிகள் அல்ல, என் கண்களிலே பொழிந்த ஆனந்த கண்ணீர். தலைவருக்கு பின்னாலே ஆளுநர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு பின்னாலே விருதுநகர் மாவட்ட கழகம் இன்றைக்கு முழுமையாக நாம் அவர் கரங்கோட்டு அவருக்கு பின்னாலே நாம் இருக்கிறோம் என்பது நமக்கான பெருமை. என் தலைவர் இருக்கிறார், இந்த தலைவருக்கு பின்னாலே திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இருக்கிறது, அந்த கரத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம் என்ற உணர்வோடு கூடியிருந்தீர்களே. நாம் ஏறாத வெற்றி முகடுகளும் இல்லை. வாழ்விலே ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்த போதிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழன் தொண்டன் இந்த இயக்கத்தை ஒரு நாளும் விட்டுக் கொடுக்க மாட்டார். குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தாலும், வீட்டிலே எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், இந்த இயக்கத்திற்கு ஒரு கஷ்டம் என்று சொன்னால் களத்திலே வந்து நிற்கக்கூடிய களப்போராளிகளை கண்டிருக்கக்கூடிய இந்த இயக்கம் தலைவர் கலைஞராலே பரிந்துரைக்கப்பட்டவர்கள் நாம், தலைவர் தளபதிக்கு பின்னால் நிற்பதிலே பெருமை கொள்ளக்கூடியவர்கள் நாம் என்ற உணர்வோடு இங்கே வந்திருக்கிறோம். நாம் இந்த முயற்சி நாம் களத்தை இழந்திருக்கிறோம், மறுக்கவில்லை. 2026ஆம் ஆண்டு தேர்தல் களம் நமக்கு சாதகமாக இருக்கும் என்று நாம் முழுமையாக நம்பினோம். நம்முடைய தலைவர் அளித்திருக்கக்கூடிய திட்டங்கள் நாட்டு மக்களுக்கு இதுகாரம் இல்லாத வகையிலே ஒவ்வொரு குடும்பத்திற்குமான உதவிகள், ஒவ்வொரு கிராமத்திற்குமான உதவிகள், ஒவ்வொரு நகரங்கள், பேரூர்கள், மாநகரங்கள், எந்த இடத்திலும், எந்த சாலையிலும், எந்த ஒரு ஊரிலும், எந்த ஒரு வீட்டிலும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினால் பயன்பெறாத இடங்களோ மனிதர்களோ எந்த குடும்பமோ இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் ஒவ்வொரு குடும்பத்தையும் தட்டி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு நலத்திட்டத்தை வழங்கிய ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டின் வரலாற்றிலே தலைவர் நம்பினோம். மக்கள் நம்மை தேர்ந்தெடுப்பார்கள். அற்புதமான ஆட்சியை 5 ஆண்டு காலத்தை தந்திருக்கிறோம். மீண்டும் ஒரு 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சியை நிலைபெற செய்வார்கள் என்று நாம் கருதினோம். ஆனால் மக்களுடைய எண்ண ஓட்டம் வேறு விதமாக இருந்ததை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அதற்கு பல்வேறு காரணங்கள். எனவே நாம் இந்த தேர்தல் களத்தை இழந்திருக்கிறோம். ஆனால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் தோழர்களே, நாம் களத்தை இழந்திருக்கிறவே ஒழிய நாம் யுத்தத்தை நாம் இழக்கவில்லை என்பது. இந்த யுத்தம் ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய யுத்தம். இந்த யுத்தம் பதவிகளுக்காக வருவதற்கான யுத்தம் அல்ல. தங்கம் தென்னரசு சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக இருக்க வேண்டும், உங்களிலே பல பேர் பொறுப்புகளில் இருக்க வேண்டும் என்பதற்கான யுத்தம் அல்ல. எனவேதான் நம்முடைய தலைவர் அவர்கள் மிகுந்த மன வலிமையோடு இன்றைக்கு இந்த தேர்தல் தோல்வியை கழகத்தினுடைய சார்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இதனுடைய செயலாளர் திட்டத்தை ஒரு நாட்களுக்கு முன்னாலே கூட்டுகிற போது ஒரு தலைவனுக்குரிய இலக்கணத்தோடு, ஒரு தன் தொண்டனுக்கும் தலைவனுக்கும் இருக்கக்கூடிய உரையாடலை எப்போதும் மேற்கொள்ளக்கூடிய ஒருவராக இருந்து எங்களிடத்தில் இந்த உரையாடலை துவக்குகிற போது தளபதி அவர்கள் சொன்னார்கள், வெற்றிகளுக்கு எப்படி நான் பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை நீங்கள் கழிக்கிறீர்களோ அதை போல நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தோல்விக்கும் இயக்கத்தின் தலைவனாக நான் பொறுப்பேற்கிறேன் என்று ஒரு தலைவர் இன்றைக்கு சொன்னபோது நான் கலங்கிட்டேன். மாவட்ட செயலாளர் வரிசையிலே உட்கார்ந்திருந்த நான் அவர் பேசி முடித்தவுடன் உடனடியாக நான் மேடைக்கு சென்று இந்த மேடையில் என்னுடைய கருத்துக்களை சொல்வதற்கு சொன்னேன், தலைவர் அவர்களே, நாங்கள் வெற்றி போய் வந்திருக்கிறோம், தலைகுனிந்து நிற்கிறோம். நீங்கள் சொல்லுகிற போது இந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்ற தலைவரே, நீங்கள் மிகுந்த பெருந்தன்மையோடு சொல்லுகிற போது நாங்கள் சொல்லுகிறோம். அவ்வளவு செய்திருக்கக்கூடிய மகத்தான தலைவர் அவர்களே, இந்த தோல்விக்கு நீங்கள் எப்படி பொறுப்பாளீர்கள்? பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டிய இடத்திலே இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் அல்லவா? மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அல்லவா? நான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மண்டலத்தில் நடந்திருக்கக்கூடிய தோல்விக்கு நான் அல்லவா பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும்? தான் இந்த பொறுப்பு தலைவர் அவர்களே, உங்களுடைய பொறுப்பு அல்ல. தோல்வியிலே நாங்கள் அத்தனை பேரும் பொறுப்பெடுத்துக் கொள்கிறோம். இந்த தோல்வியிலே தங்கம் தென்னரசு பொறுப்பெடுத்துக் கொள்கிறான். மாவட்ட கழகத்தின் செயலாளர், மண்டல பொறுப்பாளராக இந்த தோல்விக்கு பொறுப்பெடுத்துக் கொள்கிறார்.
அதைத்தான் நான் இந்த மாவட்ட கழகத்தில் வலியுறுத்த விரும்புகிறேன். மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் என்ற வகையில் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3 தொகுதிகளில் வென்றெடுக்கக்கூடிய பொறுப்பு, தார்மீக பொறுப்பு, மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி மாவட்ட கழகத்தின் செயலாளர் வகையில் எனக்கு இருக்கிறது. ஆனால் அது நடைபெற முடியாத போது 2 தொகுதிகளிலே நாம் பெற்றிருக்கக்கூடிய அந்த வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு முழு பொறுப்பினை தங்கம் தென்னரசு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் வகையிலே நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். இதைத்தான் அன்றைக்கு நான் சொன்னேன். என்னுடைய கருத்தை தான் பலரும் அன்றைக்கு வழிமொழிந்தார். தலைவர் அவர்கள் பேசுகிற போது சொன்னார், இந்த தேர்தலுடைய தோல்விக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். இங்கே பேசியவர்கள் பல காரணங்களை அடுக்கி சொன்னார். உண்மை, அவையெல்லாம் காரணங்களில் இருக்கிறது. காரணங்கள் ஒருபுறம், நிதர்சனங்கள் ஒருபுறமாக இருக்கிறது. எது எப்படியாக இருந்தாலும் நமக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி வாய்ப்பை நாம் இழந்திருக்கிறோம். ஆனால் வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டோம் என்ற காரணத்துக்காக நாம் சோர்ந்து போய் உட்காரக்கூடியவர்கள் அல்ல. நாம் அந்த வகையிலே நாம் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் அல்ல. பல முறை பல தோல்விகளை சந்தித்த பிறகுதான் வந்திருக்கிறோம். நாவலர் சொல்வார், அடிக்க அடிக்க இடக்கூடிய பந்து போல் என்று சொல்வார். ஒரு பந்தை கீழே அடிக்கிற போதுதான் அந்த பந்து மேலே விடுது. அது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை கீழே மேலே இருந்து நீங்கள் கீழே டம்மன்று போட்டீர்கள் என்றால் மீண்டும் அது உயிர்ப்போடு எடுக்கக்கூடிய அந்த உணர்வைத்தான் இன்றைக்கு நீங்கள் எழுதி வைத்தீர்கள். எல்லோரும் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த தேர்தல் முடிவுகளுக்கு என்ன காரணம் என்பதை உணர்ந்து நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அதை நாம் செய்யலாம். சுய பரிசோதனைகள் எல்லாம் ஒரு முறை இருந்து அதற்கான முடிவுகளை கழகத் தலைவர் அவர்கள் என்ன முடிவெடுக்கிறாரோ அவர் எடுக்கக்கூடிய அத்தனை முடிவுகளுக்கும் நாம் ஒரு மனதாக ஒட்டுமொத்தமாக விருதுநகர் மாவட்ட கழகம் அதை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு தலைவருக்கு பின்னால் நாம் தொடர்ந்து பணியாற்றுவதற்கு காத்திருக்கிறோம். இந்த தேர்தல் பல அதிசயங்களை நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை தோழர்களே. ஒன்றை மாத்திரம் சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன். கண்ணுக்கு தெரியாத வகையிலே இந்த தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. நம்முடைய கண்ணுக்கு யார் களத்திலே எதிரி என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்தோமோ அவர் எதிரியாக இல்லாமல் கற்பனத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய ஒருவர் எதிரியாக வந்திருக்கிறார். வாக்காளர்கள் வீட்டு வாசல் வரை நாம் போயிட்டோம். வாக்காளர் வீட்டுக்கு உள்ளே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கு நாம் நம்முடைய வருங்காலங்களில் அணுகுமுறைகளை, வாக்காளர்களுடைய அணுகுமுறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. டிஜிட்டல் உலகம் நம்மை விட வேகமாக சென்று ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டுகிறது. இளைஞர் பட்டாளமாக இருந்தாலும் வீடுகளில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களை ஒரு நிமிட ரீல் மிக எளிதாக அவர்களை சென்றடைந்து மிஞ்சல வேண்டுமென்றால் அவற்றில் வரக்கூடிய செய்திகள் தான் அது உண்மை என்று நம்பக்கூடிய அளவிற்கு செய்திகள் திட்டமிட்டு சிலராலே பரப்பப்படும். இத்தகைய சமூக வலைதளங்களுடைய அல்காரிதம் என்று சொல்வார்கள். அதனுடைய அமைப்பு முறை எப்படி இருக்கும் என்றால், ஒரு செய்தியை ஒருவர் பார்த்தால் மீண்டும் அந்த செய்தி அவருக்கு வரும், திருப்பி அதை பார்த்தால் மீண்டும் மீண்டும் அந்த செய்தி வரும். அதுபோல் தான் அந்த வலைதளம் வடிவமைக்கப்படும். எனவே ஒருவர் அதை ஒரு தொடர்ச்சியாக ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் இந்த பொய் நாளடைவில் உண்மையாகிவிடும். இந்த கோயபல்ஸ் தத்துவத்தை போல ஒரு கருத்தை அவர்கள் தொடர்ந்து திணிக்கக்கூடிய அளவில் அவர்களை மாற்று சிந்தனைகளுக்கே வர முடியாத அளவில் மூளைச்சலவை செய்யக்கூடிய அளவிற்கு வலைதளங்களுடைய தாக்கம் இந்த முறை நீந்திருக்கிறது. மக்களை அணுகுகிற போது உங்கள் அணுகுமுறையிலே கனிவும் அன்பும் அரவணைப்பும் இருக்கக்கூடிய வகையிலே நாம் அவர்களை அணுக வேண்டும். அதை திராவிட முன்னேற்ற கழகம் கண்ணியமான முறையிலே மேற்கொள்ள வேண்டும். சட்டமன்றத்திலே நம்முடைய எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் இன்றைக்கு மிகச்சிறப்பாக ஒரு எதிர்க்கட்சித் தலைவராக இன்றைக்கு அதை நம்முடைய பங்களிப்பை அவர்கள் ஆற்றியிருக்கிறார்கள். அவங்க ஒரு 6 மாதம் ஆகும், இப்போதான் அவங்க உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் ஒரு 6 மாதம் எல்லாம் பிடிபடணும். அமைச்சரவையை நியமிக்கணும், அமைச்சரவையில் இன்னும் யார் யாரை போடணும், அவங்க பல பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்குது. கண்ணியத்தோடு நான் சொல்ல வேண்டும் என்றால் அவர்களுக்கு அந்த அவகாசம் கொடுக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவருடைய செயல்பாடுகளை குறித்து
ஏற்கனவே இருந்த அமைச்சரவையில் இருந்தவன் என்கிற முறையில் இப்போதே அந்த செயல்பாடுகளை விமர்சிப்பது என்பது நாகரிகமாக இருக்காது, கண்ணியமாக இருக்கிறது. எனவே அதற்கான அவகாசத்தை கழகத்தினுடைய தலைவர் அவர்களுக்கு அளித்திருக்கிறார்கள். அதே அவகாசத்தை தான் நாங்களும் அவர்களுக்கு இருக்கிறோம். எனவே இன்னும் ஒரு 6 மாத காலம் அவர்கள் எப்படி இந்த ஆட்சியை கொண்டு வருகிறார்கள் என்பதை பார்ப்பதற்கு நமக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. சோசியல் மீடியாவை பற்றி பேசுவோம். எனவே அந்த பாஷையில் சொல்ல வேண்டும் என்றால் இந்த கண்டென்ட்டுகளுக்கு இனிமேல் பஞ்சமாக இருக்காது. எல்லாரும் கண்டென்ட் பெறப்படுகிறார்கள். அந்த கண்டென்ட் எல்லாருக்கும் நிறைய கிடைக்கக்கூடிய அளவிற்கு தான் எல்லாம் வரும். எனவே யாரும் மனச்சோர்வினை அடைய வேண்டிய அவசியமில்லை. எதிர்கொள்வோம், வெற்றி பெறுவோம். ஒன்றை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். நான் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை பேசி முடிக்கிறது ஒன்றை சொன்னேன். இந்த வெற்றி திராவிட முன்னேற்ற கழகம் பார்க்காத வெற்றி அல்ல. இந்த தோல்வியை இன்றைக்கு நாம் மீண்டும் இந்த தோல்வியை திருத்தி வெற்றி பெற்று இன்றைக்கு நம்முடைய தலைவர் ஒரு வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டாரே என்று நாம் இன்றைக்கு மனங்களை நிற்கிறோமோ, அந்த தலைவர் மீண்டும் தமிழ்நாட்டின் செஞ்சாட்சி கோட்டைக்குள்ளே முதலமைச்சராக நுழைகிறார் என்ற காலத்தை உருவாக்கக்கூடிய என்றைக்கு பொது தேர்தல் இருந்தால் மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தமிழ்நாட்டு மக்கள் தலைவனையை செஞ்சாட்சி கோட்டைக்கு உள்ளே அனுப்புவார்கள். அந்த நாள் விரைவில் இருந்து தீரும். நம்பிக்கையோடு இருப்போம். நமக்கென நம்முடைய தலைவர் இருக்கிறார், நம்மை வழிநடத்துவார். வாழ்க தலைவர், வாழ்க கழகம். நன்றி.